இங்க ஒரு பொண்ணு ஹோட்டல்ல வேலை செய்யற ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து ஈவினிங் அவ கூட இருக்க சொல்றா. அவன் என்னால முடியாதுன்னு சொல்றான். இவன் வந்து அவனோட மேனேஜர் கிட்ட பேசி அவனை சமைக்க வைக்கிறா. இவன் அவன்கிட்ட அவனோட நேம் பேட்ச கழட்டி வைக்க சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு அவளோட அப்பா ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிட்டு வராரு. இந்த பொண்ணோட அப்பா அந்த பணக்காரனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு. இந்த பொண்ணு அந்த வெயிட்டர் அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி அறிமுகப்படுத்துறா. இந்த பொண்ணோட அப்பாக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. இந்த பொண்ணோட அப்பா அவகிட்ட நீங்க 2 பேரும் எவ்வளவு நாளா லவ் பண்றீங்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நாங்க 6 மாசமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொல்றா. அவ பிரெக்னெண்டா இருக்கணும் போய் சொல்றா. இந்த வெயிட்டர் பையன் அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாரு, ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல, அதனால தான் இப்படி பண்றேன்னு சொல்றா. இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. அந்த பொண்ணோட அப்பாக்கு இவன் கருப்பா இருக்கறனால அவனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த பொண்ணோட அப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அங்க அவன் அந்த வெயிட்டரோட போட்டோவை பாக்குறான். இவன் அந்த ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு இது யாருன்னு கேக்குறான். அந்த மேனேஜர் காசு காசுப்பட்டு உண்மையா சொல்லிடுறான். இந்த பொண்ணோட அப்பா உண்மை தெரிஞ்ச உடனே அங்க போய் அந்த வெயிட்டரை ரொம்ப கேவலமா நடத்துறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா கூட வந்தவன் அவங்க அப்பா கிட்ட உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல, இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க, இனிமே உங்க கம்பெனி கூட எந்த பிசினஸ் டீலும் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நான் ஒன்னும் பொம்மை இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கும் மனசு இருக்குன்னு சொல்றா. இந்த பொண்ணோட அப்பா அவரோட தப்பு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. கடைசியில இவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.